எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விகள்ல இருந்து ஆரம்பிப்போங்க. ஒரு மாற்றத்திற்காக இன்னைக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது. அது அரசியல்லையும் பொருந்தி இருக்குங்க. கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழக அரசியல் சொல்லா இருந்தாலும் சரி, இல்ல மேற்கு வங்காளமா இருந்தாலும் சரிங்க. பெருசா அரசியல்ல ஈடுபாடு காட்டுறதில்ல. ஆனா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே நம்புவோம். நமக்கு அந்த மாற்றத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் பாரத் ஃபோர்ஜ் பத்தி கேட்டிருக்காங்க. பாரத் ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் அருமையான நிறுவனங்க. ஆனா ஒரு 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. அடுத்து ஐஆர்சிடிசி பத்தி எழுதியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் 1 மந்தாவே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கோம். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்திருக்கு. டெட் ஃப்ரீ பிஸ்னஸ், மோனோபோலி ஸ்டாக்கு, டீசென்டான வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். புதுசா அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தென் அடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே ஒவ்வொரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குங்க. அர்ஜென்ட்டா ஏதாவது விஷயங்கள் பகிரணும், புதிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குது, இல்லை பாண்ட் பத்தி ஏதாவது தகவல்கள் வந்தா குரூப்ல ஷேர் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. அடுத்து டிமேட் அக்கௌண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. சார் 2 டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பெருசா எந்த பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. 2 அக்கௌண்ட்டுக்கும் நீங்க வந்து சார்ஜஸ் கொடுக்கணும், ஏஎம்சி கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு சில சமயங்கள்ல இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசிஐசிஐ டைரக்ட்லயும் இருக்கு, அப்ஸ்டாக்ஸ்லயும் இருக்குங்க. பட் அப்ஸ்டாக்ஸ்ல பாண்டை கன்சிடர் பண்ற மாதிரி என்னால ஐசிஐசிஐ டைரக்ட்ல பாண்டை கன்சிடர் பண்ண முடியல. அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம another 1 டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா more than 2 அப்படின்றது நாட் அட்வைசபிள், நாட் ரெக்கமெண்டபிள். 1 அப்படின்றது பெஸ்ட்டுங்க. அடுத்து டாடா எலக்சிஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. சார் அது என்ன செக்டார் கீழே வருது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. டாடா எலக்சிஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் தாங்க. செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆட்டோ செக்டார்ல மேக்ஸிமம் ஷேர் இருக்கும். அது போக மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், தென் ஹெல்த் கேர், இதான் வந்து அவங்களுடைய கோர் பிசினஸ். இந்த ஏரியாஸ்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் குறிப்பா மோர் தென் 50% வந்து ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு இருக்குங்க அவங்களுடைய ஷேர். தென் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு 25 to 30%. தென் ஹெல்த் கேர்ல ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து இருக்குங்க அவங்களுக்கு. சுந்தரம் கிளேட்டன் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. நோ. தென் டாடா கெமிக்கல்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. சார் டாடா சன்ஸ்ல டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஒரு 2.53% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல டாடா சன் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ் உடைய வேல்யூ கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரியல் வேல்யூ என்னன்னு தெரியுங்க. அதாவது டாடா சன்ஸ் மேல ஏறுறப்ப டாடா கெமிக்கல்ஸோட வேல்யூவும் அன்லாக் ஆகும். அதோடைய புக் வேல்யூ வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் இந்த லெவலுக்கு போகும், இவ்வளவு தூரம் மேல போகும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்றதுல அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூ சைட்ல இருக்கு அப்படின்னா கூட அதை உதறி தள்ளிடலாம். புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வருஷம் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகும். லோயர் லெவல்ல புக் வேல்யூ கீழே கிடைக்குது அப்படின்றதுனால நான் டாடா கெமிக்கல்ஸை பாக்குறேன். அடுத்து கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே எஃப்எம்சிஜிக்கு ஐடிசி இருக்குங்க. லோயர் லெவல்ல வேல்யூவேஷனும் சூப்பரான வேல்யூவேஷன் இருக்கு. லார்ஜ் கேப், டெட் ஃப்ரீ. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து ஐஆர்பி இன்வெர்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. டிவிடெண்டுக்காக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டிவிடெண்டுக்கு பிஜி இன்வெர்டர் இருக்குங்க. நல்ல லெவல்ல தான் இருக்கு, நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்ல உங்களுக்கு பிஜி இன்வெர்ட் பயமா இருக்கு அப்படின்னா பாண்ட் சைடு போயிடுறது நல்லதுங்க. இப்பயுமே முத்தூட் ஃபின்கார்ப் பாண்ட் கூட ஓப்பன்ல தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து பாண்ட் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் இந்தியா பாண்ட் ஆப்ல ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட பாண்ட் வந்து விசிபிளா இருக்கு, அதை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ரேட்டிங் கம்மியா இருக்குங்க. உங்களுக்கு பாண்டை பார்க்கணும் அப்படின்னா இன்னுமே முத்தூட் ஃபின்கார்ப்புடைய பாண்ட் ஓப்பன்ல தான் இருக்கு, அதை பார்க்கலாம். நல்ல ரேட்டிங்ல இருக்கு, சேஃபர் சைட். ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு நல்ல ப்ரமோட்டர் தாங்க. பட் நல்ல ஆப்ஷன் முத்தூட் ஃபின்கார்ப் இருக்கிறப்ப லோயர் ரேட்டிங்குள்ள போக வேண்டிய தேவை என்ன அப்படின்றதா என்னுடைய கேள்வி. அடுத்து நீங்க சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்ல ஒரு 150+ பாயிண்ட்ஸ்க்கு மேல ஏறி இருந்ததுங்க. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றப்ப +110 or 105 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 0.38% மேல ஏறி இருக்குங்க. தென் பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் எடுத்துக்கிட்டோம்னா $108 பெர் பேரலா இருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 14,000 rupees இருக்குங்க. டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபீன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 11 பைசாக்கு பக்கமா கீழே இறங்கி இருந்ததுங்க. நான் கடைசியா பார்த்தப்ப 94.92 இந்தியன் ருபீஸா இருந்தது ஒரு யூஎஸ் டாலர். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் லோதா டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து தொடர்ந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதனால எங்களுடைய ஆனுவல் நெட் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு 8,500 crore ரீச் பண்ணிருக்கோம் ஃபினான்ஷியல் 31ல அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ அவங்க பண்ற ப்ராஃபிட் மாதிரி ஒரு 2.5 டைம்ஸ் நாங்க எங்களுடைய ப்ராஃபிட்டை கூட்டுவோம் ஃபினான்ஷியல் 31ல அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்த செயின்ட் கோபின் குழுமம் என்ன சொல்றாங்க, அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவில் ஒரு $1 பில்லியன் வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வெஸ்டர்ன் யூரோப்புங்க. ஸோ அவங்களுடைய க்ரோத் இன்ஜினை வெஸ்டர்ன் யூரோப்ல இருந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இந்தியா போன்ற நாடுகளுக்கு திருப்புறாங்க. ஸோ இந்தியாவில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்கள் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டைட்டன் நிறுவனத்தினுடைய எம்டி என்ன சொல்றாங்க, நாங்க இனி வரக்கூடிய காலங்களில் கான்ஸ்டன்டா ஒரு 15 to 20% க்ரோ ஆகுறதுக்கு ஒரு சில செக்டார்ஸை நாங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தை என்ஷூர் பண்ணுறதுக்காக குறிப்பாக வாட்சஸ், தென் கேரட் லைன், தென் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இதுல எல்லாம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஃபோர்ஜ்டு வீல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. கம்பெனி இதுக்காகவே சென்னையில் ஒரு பிளான்ட் ரெடி பண்ணுறாங்க. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஜூன்ல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் இருக்குங்க, 9,635 crores. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் உடைய மேலிடம் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 27 அப்படின்றது பிவட்டல் இயரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிடிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய Q4 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 20% விழுந்திருக்குங்க. ரெவன்யூ ஒரு 17% ஏறினாலும் கூட Q4 பொறுத்த வரைக்கும் ஒரு 80.22 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த ப்ராஃபிட் அப்படின்றது 100.31 crores இருந்திருக்குங்க. கம்பெனி ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சிடிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா 18 crores கிராஸ் பண்ணிருக்குங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல. ஐபிஎல் பிரான்சைசி டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லக்ஷ்மன் என் மிட்டல், ஆதார் பூன்வாலா 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்காங்க. என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $1.6 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஏஜிஆர் டியூஸ் 27% வரைக்கும் ரெடியூஸ் ஆன செய்திகளை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ கம்பெனி வந்து அவங்களோட க்ரோத்தை பூஸ்டப் பண்றதுக்காக, அதாவது க்ரோத்தை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா அக்ரெசிவா அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு 35,000 crore வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி கூட செய்திகள் கிடைச்சிருக்கு. டெலிகாம் பிஸ்னஸோ இல்லை டெலிகம்யூனிகேஷனோ இல்லை டவர் பிஸ்னஸோ இல்லை டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோங்க எல்லாமே காஸ்ட்லியான பிஸ்னஸ் தான். ஒருவேளை பேச்சுவார்த்தையோட முடிவில் SBI ஒரு 35,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா நிலைமை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 2026 பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2025 கம்பேர் பண்றப்ப டோட்டல் சேல்ஸ் ஒரு 17.44% இருக்குங்க. 5.63 lakh யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 86% ஆஃப் டோட்டல் சேல்ஸ் வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் தான். மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5.52% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு மார்ச் கம்பேர் பண்றப்ப ஏப்ரல் 2026ல. டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் ஏப்ரல் 2026ல ஒரு 6.82% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் வால்யூம் டிரைவர்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டார் சைக்கிள்ஸ் தான். பட் ஏப்ரல் 2026ல மோட்டார் சைக்கிள்ஸோட சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9.22% விழுந்திருக்குங்க வால்யூம் பேசிஸ்ல. ஸ்கூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 24.40% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் ஏப்ரல் 2026ல 2 வீலர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5.85%, 3 வீலர் சேல்ஸ்னா ஒரு 37.38% க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. ஏதர் எனர்ஜி மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எவர் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களோட லாஸ் வந்து நேரோ டவுன் ஆயிருக்கு, 517 crore லாஸ் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல. இது ஃபினான்ஷியல் இயர் 25ல 812 crores இருந்திருக்குங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டோட்டல் இன்கம் அப்படின்றது ஒரு 66% ஏறி இருக்குங்க. டோட்டல் வால்யூம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 69% ஏறி இருக்கு. Q4 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வால்யூம் வந்து ஒரு 76% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நம்ம ஏத்தரை தனியா பார்க்க தேவையில்லை. ஹீரோ இருந்தா ஹீரோ தான் ஏத்தருக்கு ப்ரொமோட்டர் ஒரு 35% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஹீரோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் 2 வீலர் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏத்தர் எனர்ஜி ஒரு மார்க்கெட் ஷேர் ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல 18.6% இருக்குங்க. தென் ஏப்ரல் 2026 பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் 2 வீலர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸ் தொடர்ந்து டாமினேட் பண்றாங்க. ஏப்ரல் 2025 கம்பேர் பண்றப்ப 96% சேல்ஸ் அப்பு, பஜாஜ் ஆட்டோ 72% அப்பு, ஏத்தர் 103% அப்பு, ஹீரோ 148% அப்பு, ஓடா எலக்ட்ரிக் 39% டவுனுங்க 12,166 யூனிட்ஸ். கிரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா 72% அப்புங்க 6,884 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, டாப்ல இருக்கிற டிவிஎஸ் எவ்வளவு யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணிருக்காங்க ஏப்ரல் 2026ல அப்படின்னு பார்த்தோம்னா 37,661 யூனிட்ஸ்ங்க. தென் செகண்ட் பிளேஸ்ல பஜாஜ் ஆட்டோ 32,883 யூனிட்ஸ். தென் ஏத்தர் எனர்ஜி 27,024 யூனிட்ஸ். தென் ஹீரோ மோட்டோகார்ப் 15,230 யூனிட்ஸ். பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் வந்து 40% ஏறி இருக்குங்க ஏப்ரல் 2026ல. என்ன இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்களுடைய வால்யூம் எடுத்து பாக்குறப்ப
டொமஸ்டிக் சேல்ஸை கம்பேர் பண்றப்ப எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வால்யூம் அதிகமா இருக்குங்க. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 83% க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எவ்வளவு வண்டி டிஸ்பேச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2.65 லேக் யூனிட்ஸ் வந்து டிஸ்பேச் ஆயிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இதுல 3 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா 125% அப்புங்க எக்ஸ்போர்ட்ஸ். தென் 2 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 78% அப் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 13% அப்புங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 2.48 லேக் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2.65 லேக்ஸ் யூனிட்ஸ். பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்காங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். பட் ஹீரோவை கம்பேர் பண்றப்ப பஜாஜ் காஸ்ட்லி தான். பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வரும் நாளைய மறுதினமோ. ஹீரோ மோட்டோகிராப் ஏப்ரல் 2026 சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் வந்து 85.36% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ ஹீரோடைய டோட்டல் சேல்ஸ்ல மோட்டார் சைக்கிள்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஹீரோ மோட்டோகிராப் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மோட்டார் சைக்கிள்ஸ்க்கான மார்க்கெட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 88.64%. சரி, சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது மார்ச்சை கம்பேர் பண்றப்ப ஏப்ரல் 2026ல 5.37% விழுந்திருக்குங்க. சரி, டொமஸ்டிக் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 84.54% ஏறி இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 99.34% ஏறி இருக்கு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிவிஎஸோ இல்ல பஜாஜோ கம்பேர் பண்றப்ப ஹீரோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன் இருக்கு. 20 or 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு உள்ளதான் இருக்கும். ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரேலி இருந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, சவுத் இந்தியன் பேங்க்லாம் பயங்கரமா மேல ஏறி இருந்தது. பட் சன் டிவி நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்ல ஒரு 8% பக்கமா கீழே இறங்கி இருந்ததுங்க. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ல ஆர்வம் இருக்கிறவங்க அதை நம்ம பார்க்கலாம். நல்ல பிசினஸ் தான், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, ஒரு மிட் சைஸ் பிசினஸ். ஒரு 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். பிரைஸ் டு புக்னா ஒரு 1.7 to 1.85 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சன் டிவி நெட்வொர்க் ஷேருக்குள்ள இருக்கக்கூடிய பிசினஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் 37 சேனல்ஸ் பக்கமா இருக்கிற மாதிரி செய்தி. தென் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா சன் பிக்சர்ஸ் இது கீழே தான் வருது. எஃப்எம் ரேடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெட் அண்ட் சூரியன் எஃப்எம். தென் ஸ்போர்ட்ஸ் பிரான்சைசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தென் சவுத் ஆப்பிரிக்கால சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இது ரெண்டுமே வந்து சன் டிவி நெட்வொர்க்குள்ள தான் வருது. தென் பிரிண்ட் மீடியா, டிடிஹெச் சர்வீசஸ், சன் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் உள்ள இருக்கு, டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.